வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி தலைப்புச் செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ரிசல்ட் வரட்டும் அப்போ பாருங்க. சவுத்தில் சவால் விடும் பாஜக கன்ஃபார்ம் 3வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம். தொண்ணூறு IASகள் நாட்டை ஆள்கிறார்கள். அதில் வெறும் 3 பேர்தான் OBC. மற்றவர்கள் எங்கே? குஜராத் பதான் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சதன்ஜி தாக்கூரை ஆதரித்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னணி தலைவரும் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி MPயுமான ராகுல் காந்தி ஆவேசம். நான் உயிருடன் இருக்கும் வரை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றவும் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டையும் அனுமதிக்க மாட்டேன். மகாராஷ்டிர மாநிலம் கராடு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி திட்டவட்டம். உலகின் எந்த சக்தியாலும் அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுவோம். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் ராகுல் உறுதி. இந்தியாவை உற்பத்தி மையமாகவும் ஆற்றல் மையமாகவும் மாற்றுவதே எங்களின் குறிக்கோள். காங்கிரசிடம் நாட்டை ஒப்படைத்து விடாதீர்கள். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி மக்களிடம் வேண்டுகோள். நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை பிரஜ்வல் ரேவண்ணா சீரழிப்பு. தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா செய்த குற்றங்களை கேட்கும் போதே நெஞ்சம் நடுங்குகிறது. பிரதமர் மோடி வாயை திறப்பாரா? எந்த கருத்தும் தெரிவிக்காமல் பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பது ஏன்? காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மன்னிப்பு. காலதாமதமாக பதில் மனு தாக்கல் செய்தது குறித்து காரசார விவாதம். பணம் சுருட்டல், கூலி ஆட்களை வைத்து வேலை. தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜக கூண்டோடு மாற்றம். அமித்ஷா, மோடி அதிரடி முடிவு. கல்லூரி மாணவிகளை பாலியல் குற்றம் செய்ய முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. நினைச்சதும் இனி ஊட்டி, கொடைக்கானல் போக முடியாது. மே 7 முதல் இ-பாஸ் கட்டாயம். நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பதஞ்சலி நிறுவன வழக்கு 14 உரிமங்களை ரத்து செய்தது உத்தரகண்ட் அரசு. பதஞ்சலி நிறுவனம் மன்னிப்பு கேட்டு பத்திரிகைகளில் சிறிய அளவில் விளம்பரம் செய்ததற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி. இடஒதுக்கீடு தொடர்பாக அமித்ஷாவை வைத்து போலி வீடியோ. மே 1 ஆஜராகுமாறு தெலுங்கானா முதலமைச்சர் உட்பட 4 பேருக்கு டெல்லி போலீஸ் சம்மன். அமித்ஷாவின் போலி வீடியோ விவகாரம். மத்திய அரசுக்கு அஞ்ச மாட்டோம். கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் பாஜகவை நிச்சயம் போராடி தோற்கடிப்போம். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சவால். அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டர் சில வினாடிகள் கட்டுப்பாட்டை இழந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அமித்ஷா. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் சிறிது தூரம் கட்டுப்பாட்டை இழந்ததா அல்லது காற்று காரணமாக கட்டுப்பாட்டை இழந்ததா விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்.
இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் பிரதமரா? ஓராண்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிரதமராக இருப்பார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஓராண்டுக்கு பிறகு பிரதமர் இருப்பார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஓராண்டு பிரதமராக இருப்பார். ஏதேனும் ஒரு ஆண்டு மிச்சம் இருந்தால் ராகுல் பிரதமராக இருப்பார். இந்தியா கூட்டணி பற்றி அமித்ஷா கிண்டல். நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலிஜியம் முறைக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணை பட்டியலில் சேர்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு. கைது சட்டவிரோதம் என்பதால் ஜாமீன் கேட்டு ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை? கெஜ்ரிவால் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மேற்கு வங்கத்தில் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம். மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி. மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அறிவிப்பு. விடுமுறை காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகளை விசாரிக்க நீதிபதிகள் நியமனம். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து. தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜா மனு உயர்நீதிமன்றம் மறுப்பு. மதுரை விமான நிலையத்தில் ஸ்டாலினிடம் கஞ்சாவுடன் மனு கொடுக்க வந்த பாஜக நிர்வாகி சங்கரபாண்டி கைது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி கஞ்சாவுடன் மனு கொடுக்க முயற்சி செய்தேன். பாஜக நிர்வாகி போலீசாரிடம் விளக்கம். சிறையில் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா அமைச்சருடன் கெஜ்ரிவாலை சந்திப்பு. டெல்லியில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த கெஜ்ரிவால் அறிவுறுத்தல். அங்கித் திவாரி சார்பில் விளக்க மனு தாக்கல் செய்ய அவகாசம். அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. மாட்டு சாணம் கலக்கப்படவில்லை என மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வகம் விளக்கம். சிவில் சர்வீஸ் தேர்வு காரணமாக யுஜிசி நெட் தேர்வு ஜூன் 18ஆம் தேதிக்கு மாற்றம். தேதியை மாற்ற வேண்டும் என்று தேர்வர்கள் யுஜிசியிடம் கோரிக்கை வைத்ததால் யுஜிசி நெட் தேர்வு தேதி மாற்றம் அறிவிப்பு. சென்னை வந்த ரயில்கள் நடுவழியில் நிறுத்தம். மின் அழுத்தம் கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. பயணிகள் கடும் அவதி. கோவை மேட்டுப்பாளையம் அருகே காரமடை திருமாநகரில் பயங்கர தீ விபத்து. 52 வீடுகள் எரிந்து சேதம். 3 வாகனங்களின் உதவியுடன் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். வேலூர் மாநகராட்சியில் 2017ஆம் ஆண்டு ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கிய வழக்கு. மாநகராட்சி ஆணையராக இருந்த குமாருக்கு 3 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 10,000 அபராதம் விதித்தும் வேலூர் நீதிமன்றம் தீர்ப்பு. கடைசி நேரத்தில் பாஜக பக்கம் தாவிய காங்கிரஸ் வேட்பாளரால் மத்திய பிரதேசத்தில் கூத்து. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அக்ஷய் கண்டி வேட்புமனுவை வாபஸ் பெற்றதால்
இந்தூர் தொகுதியில் பாஜகவின் வெற்றி உறுதி. விஜயபுரா கர்நாடகாவில் சித்தலிங்க சுவாமிகள் திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி 3 பேர் பலி. திருவிழாவின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தால் கிராமத்தினர் சோகம். குஜராத் மாநிலம் மேற்கு கடற்கரை பகுதியில் மீண்டும் 173 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 கைது. ஏற்கனவே 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்திய கடலோர காவல் படையினர் நடவடிக்கை. கனடா இந்தியா உறவில் மீண்டும் விரிசல். காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பியது. இந்தியா கனடா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கனடா பிரதமர் நிகழ்ச்சியில் காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷம். இந்தியா கடும் கண்டனம். ஐரோப்பாவின் சாதனை பெண்மணி தெரேசா விசென்டேவுக்கு பசுமை நோபல் விருது. ஸ்பெயினில் சிறிய கடல் என்றழைக்கப்படும் மார் மெனோர் என்னும் உப்பு நீர் தடாகத்தை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற போராடியதற்காக உலகின் உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் சுற்றுச்சூழல் பசுமை நோபல் விருது வழங்கி கௌரவிப்பு. ஊழியர்கள் தங்களுக்கான ஓய்வு நேரம் எதுவென்று அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். மகிழ்ச்சியற்ற தருணத்தில் விடுமுறை எடுக்கும் சுதந்திரம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். சீனா சூப்பர் மார்க்கெட் நிறுவனர் யூ டாங் லாய் யோசனைக்கு பலத்த வரவேற்பு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கைது செய்ய திட்டம். வாரண்ட் பிறப்பிக்க தயாராகும் சர்வதேச நீதிமன்றம். அமெரிக்காவில் காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூனை கொலை செய்ய திட்டம் தீட்டிய இந்திய உளவு அதிகாரி யார்? அமெரிக்க பத்திரிகை பகீர் தகவல். கிழக்கு ஆப்பிரிக்க நாடு கென்யாவில் அணை உடைந்து விபத்து. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள், 40 பேர் பலியான சோகம். நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் கடலோரம் அல்லாத வடக்கு உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும். 14 மாவட்டங்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் சதம் அடித்த வெயில். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சூதாட்ட வழக்கு விசாரணைக்கு செல்லாமல் பட ப்ரமோஷனில் கலந்து கொண்ட தமன்னா. சூதாட்ட வழக்கு விளம்பரத்திற்காக நடிகை தமன்னா நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் குரங்கு பெடல் டெய்லர் வெளியானது. திரைப்படம் மே 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என தகவல். அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் இணையும் சிம்ரன் மீனா துணிவு படத்தை தொடர்ந்து நடிகர் அஜித்துடன் இணையும் இயக்குனர் மகிழ் திருமேனி. ISL கால்பந்து தொடர் கோவாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய மும்பை சிட்டி FC. எனக்கு ஏதாவது சரியாக செல்லவில்லை என்றால் அங்கே சுனில் நரேன் உதவி செய்வதற்காக இருப்பார். வருண் சக்கரவர்த்தி பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.